ஹாய், நான் இன்னைக்கு என்னோட கிளிப் ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்ல போறேன். நான் கிளிப் போட்டிருக்கேன். இது இத பத்தி தான் சொல்ல போறேன். நான் கிளிப் போட்டு கரெக்டா 3 மந்த் ஆகுது. தீபாவளிக்கு முன்னாடி நாள் போட்டேன். அக்டோபரா, நவம்பர், டிசம்பர், ஜனவரி கரெக்டா 3 மந்த் ஆக போகுது. இந்த கிளிப்பு போட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ் என்னால சாப்பிடவே முடியல. ஆனா பெயின்லாம் இல்லை. ஆனா இந்த சாப்பிட முடியல, மென்று சாப்பிடவே முடியல. நான் என்ன பண்ணேன், ரைஸ் எடுத்து அதில் ரசம் ஊற்றி மிக்சரில் போட்டு அரைச்சி அப்படிதான் ஒரு 2 நாள் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே, நார்மல் ஆயிடுச்சு. நான் எதுக்காக கிளிப் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன் பாருங்க. இங்கே ஃபர்ஸ்ட் நல்ல பெரிய கேப் இருந்துச்சு. இந்த சைடு ஒரு கேப்பு, இந்த சைடு ரொம்ப கேப் இருந்துச்சு. இப்போ அவ்வளோ தெரியாது. நான் உங்களுக்கு பழைய ஃபோட்டோலாம் காட்டுறேன் பாருங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கும், அதை பாருங்க. இந்த மாதிரி கேப் பேசும்போது கூட இந்த கேப் ஃபுல்லாக தெரியும். இப்போ ஓரளவுக்கு கவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது லைட்டாக உள்ளே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நான் திருவள்ளூரில் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போனேன். ஃபர்ஸ்ட் போகிற டாக்டர்லாம் அவங்களுக்கு என்ன ஏஜ், ஃபர்ஸ்ட் போனதும் உங்களுக்கு என்ன ஏஜ்ன்னு கேட்குறாங்க. ஏஜ் கேட்டதுக்கப்புறம் இந்த ஏஜில் உங்களுக்கு ஏன் கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் திருவள்ளூர்லேயே இன்னொரு டாக்டர் கிட்ட காமிச்சேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே, நீங்கள் இன்றைக்கே கூட ஓகே பண்ணிடலாம், இப்போவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே, கொஞ்ச நாள் டைம் எடுக்கல, சரி நான் வீட்டில் கேட்டுட்டு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் என்ன பண்ணேன், சரி வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு என்னோட சிஸ்டர் அவங்க கூட ஒர்க் பண்ற ஒருத்தவங்க கிளிப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சரி அவங்க கிட்ட கேட்க சொன்னேன். அவங்க அரக்கோணத்துல இருக்காங்க. ஸோ நான் அவங்க கிட்ட கேட்க சொன்னேன். அவங்க அரக்கோணத்துல இருக்க டாக்டர் கிட்ட கேட்க சொன்னாங்க. அப்புறம் நானும் போனேன் அரக்கோணத்துல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அப்படியே கிளிப் போட முடியாது, நீங்க இங்க மேல 2 பல்லு, கீழே 2 பல்லு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட சொன்னா, ஐயோ, எங்கள் அம்மா பல்லுல எடுக்க வேணாம், அப்படியே போடுற மாதிரி இருந்தால் பொட்டுக்கெல்லாம் போடவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரக்கோணத்தில் போன டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, மாசத்துல 3rd சண்டே மட்டும் டாக்டர் வருவாங்க. நான் இல்லை, வேற ஒரு டாக்டர் வருவாங்க, அவங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் மந்தோட 3rd சண்டேல போனோம். அப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கிளிப் எடுக்க வேண்டியதில்லை, நீங்க நீங்க பல்லு எடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்படியே போட்டுக்கோங்க, அப்புறம் எடுக்கிற வேண்டியது நாங்க எடுத்துக்குவோம், அப்படியே உங்களுக்கு ஓகேதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போயிட்டு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லயே முடிச்சுட்டாங்க. 10 மினிட்ஸ் தான் இருக்கும், அதுக்குள்ளே முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான், வந்துட்டேன். நான் உங்களுக்கு அந்த போட்டோ எல்லாம் கட்டுறத பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் மந்த் போட்டதோட இது. அடுத்து நெக்ஸ்ட் மந்த் போனேன். அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு மந்த்து போனேன். 3 டைம்ஸ் போனேன். அதுக்கப்புறம் இந்த மந்த், அதாவது பொங்கல் முடிஞ்சு இன்னைக்கு சண்டே வருதுல்ல, அந்த சண்டே வர சொன்னாங்க. ஸோ கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரிப்பப்ளிக் டே வருதுல்ல, அன்னைக்கு வாங்க, அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட நான் போகவே இல்லை. இப்படிதான் வந்தது. நான் எதுக்காக போட்டேன்னா, நான் உங்களுக்கு ஃபோட்டோலாம் கட்டுறேன் பாருங்க. பல்ல ரொம்ப கேப்பாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு ஓகே. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு நானும் போடலான்னு ட்ரை பண்ணேன்.